அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழும் பொது அறிவும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் கேஸ்ட்டு குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பிறமொழி சொல்லற்ற தொடரை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்வர்சேஷன், விவாதம், ஸ்பீச் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமொழிகள், உரையாடல் அப்படின்றது தான் சரியான தமிழ் மொழி. அடுத்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. பிறப்பால் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. ஓகேங்களா? பிறப்பால் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் வந்து சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை. அதில் பார்த்திங்க அப்படின்னா 3, 4 தான் வந்து சரி. இன்னும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று அவை எல்லாம் மாதவியின் நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன் அப்படின்னு வர்றாரு. நெஞ்செழுத்தக்காரர் அப்படின்னு வரும். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருப்பார் அப்படின்னு ஒருமையை குறிக்கணும். ஓகேங்களா? அது பன்மையை குறிக்குது. முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வினாவல். ஓகேங்களா? வினாவை தான் கேட்குறாங்க அவங்க. அடுத்தது வரை வேறு சொல்லை வினையலனும் பெயராகுக அப்படின்னா வரைந்தான் அப்படின்றதான் அதற்கான பெயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ். டெலிகேட் அப்படின்னா என்னது? பேராளர் அப்படின்றது. சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி. ப்ரொபோசல் அப்படின்னா என்னது? கருத்துரு. புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு அப்படின்னு அர்த்தம். ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்வுக. ஊனா ஒரு சொல் ஒரு மொழியில் இறைச்சி அப்படின்னு அர்த்தம். தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வரும் எது அப்படின்னா ஊன். தூ அப்படின்னா ஊன். ஓரெழுத்து ஒரு மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வந்து ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியலுக்கான கீழ்கணம் உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ இந்த இது வந்து சரதம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்மை. சரதம் அப்படின்னா வாய்மை. சூளிகை அப்படின்னா நிலமுற்றம் அப்படின்றத குறிக்கிறது. மகோததி அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா கடல். ஓகேங்களா? 3. அவனி அப்படின்னா என்னது? நாடு. ஓகேங்களா? அடுத்து வந்து 10வது கொஸ்டின் கருத்துக்கள், அதாவது கீழ்கணம் கருத்துக்களில் தவறானவற்றை சுட்டி காட்டவும். ஸோ இந்த மேலே இருக்கிற கொஸ்டினை படிக்காதவங்க கூட டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேலே சரியானதா தவறானதா அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தத்தை கரும்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்க கோயிலின் மரபு அப்படின்றது தான் தவறாம். ஸோ இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா புக்கு எந்த கிளாஸ் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணியாங்கெய்து எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மேனை வகை என்ன அப்படின்னா கீழ் கதுவாய் மேனை அப்படின்றது தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது. வெண்மை ப்ளஸ் மதி அப்படின்னு சொல்லி தான் வரும். அதுவே தப்பு. பொருந்தாத இணையை காண்க அப்படின்னா முப்பாலுக்கு இணையலை பாரதிதாசன் பழைய புத்தகத்தில் யாதுமுறை யாவரும் கீழ் கணியன் பூங்கொன்றனா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள். அழுதடைந்த அன்பர் அப்படின்றது யார்? மாணிக்க வாசகர். ஓகேங்களா? நல்லது நெய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. அடுத்து திருக்குறள் பற்றிய கீழ்கணம் கூற்றுகள் எவை சரியானவை. திரு ப்ளஸ் குறள் திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் என்பாக்களல் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. 1 ரைட்டு. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம். ஸோ தப்பு. நான்மறை ஐம்பால்னு எங்கே குறிப்பிட்றாங்க? திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது. திருவள்ளூர் கிமு 31ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ 1, 3 தான் ரைட்டு. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில் அப்படின்ற இயலை வந்து பாரதிதாசன் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்தியான்ற இதில் வந்து பாரதியார் வந்து வேலை செஞ்சுருப்பார். அடுத்து வந்து கோதை நாடு பட்டியல் 1 பட்டியல் 2. ஓகேங்களா? கோதை நாடு அப்படின்னா வந்து சேர நாடு. பார்ப்பு அப்படின்னா குஞ்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புள்ளினம்னா என்னது? பறவை இனம் தான் புள்ளினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லார் பலனம் சேற்று வயல் அப்படின்றது அல்லார் பலனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நாடகையல் எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாடகையல்னாவே பரிதிமாற் கலைஞர் தான். ஓகேங்களா? ஏலாதி பற்றி கீழ்கணம் கூற்றுகளில் சரியானவை எவை. பாடல்தோறும் 6 அறக்கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம். ஆமாம், 4 அடிகளில் 6 கருத்துக்களை குறிப்பிடுது. ஏலாதி நூல் சிறப்பாயிரம் உட்பட 100 செயல்களை கொண்டது கிடையாது. 81 செயல்களை கொண்டது. ஏலக்காய், லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்கள். 2, 4, 6. ஸோ ஏலக்காய் வராது, ஏலம். ஓகேங்களா? இங்கே ஏலக்காய் கிடையாது. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 பொருட்களால் ஆனது. அதுபோல் ஒரு நிமிஷம்
சாரி ஏலம் தான் கொடுத்துருக்காங்க, ஏலக்காய் தான் ஏலம் அது. ஸோ அது ரைட்டு. அடுத்து வந்து 6 மருந்து பொருட்களால் ஆனது. அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துகள், அதான் மேலேயே சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, 6 கருத்துக்கள் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இங்கே 8 கருத்துக்கள்னு சொல்கிறாங்க? ஸோ அப்போ அது தப்பு, 1, 3 தான் ரைட்டு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிய இயேசு பெருமான் எச்சை கிருஷ்ணபிள்ளை அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். சிவபெருமான் அப்படின்னா சுந்தரர் எழுதுவோம். புத்த பிரான் அப்படின்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நபிகள் நாயகம் வந்து என்ன பண்ணுவார், உருபுலவர் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து வந்து திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஓகேங்களா. திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்றவர் மேலகரம் என்னும் ஊரில் வந்து பிறந்தவர். ஓகே ரைட்டு. 2வது திருக்குற்றாலநாதர் உலா வரும் போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கருத்தாக இருக்குது. ஆமாம் ரைட்டு. குற்றால குறவஞ்சி 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தவறு. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் அளிக்கப்படுகிறது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ 1, 2 மட்டும் தான் ரைட்டு. ஓகேங்களா. அடுத்து வந்து மயங்கி மறுகின்ற பிணங்கி வணங்கி உயங்கி யொருவார் கொருவார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், அதுக்கப்புறம் முத்தமிழ் காப்பியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்னொரு காப்பியம், ஏதோ ஒரு காப்பியம் வரும். ஸோ இது எல்லா காப்பியமும் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் என்ன சொல்லுவாங்க, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மனை பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? அம்மனை என்பது மகளிர் விளையாட்டுகளில் ஒன்று. அம்மனை ஆடும்போது மகளிர் பாடப்படும் பாட்டுக்கு அம்மனை வரி என்பது பெயர். அதுக்கப்புறம் 1, 2 மட்டும்தான் ரைட்டு. ஓகேங்களா. பாடிக்கொண்டே பந்துக்களை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல், இதெல்லாம் கிடையாது. அம்மனை பாடல் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல், 2க்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் ஒரு நீதி இடம்பெறும் அப்படின்றது தவறு. ஸோ முதல் 2 மட்டும்தான் ரைட்டு. கம்பராமாயணத்தின் சிறப்பை தேசவைக்கு விளக்கும் நூலோடு பொறுத்துக. அப்போ விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னா எதை குறிப்பிடுது அப்படின்னா மதுரை காஞ்சி. ஓகேங்களா. அடுத்து வந்து பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகனானூரில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூரில் சொல்லியிருப்பாங்க. கட்டுத்தரையில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாளையில் எது அந்த பூம்புகார் நகரத்தை பற்றி பட்டினப்பாளை தான் குறிப்பிட்டிருப்போம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புனையா ஓவியம் என்பது கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியம். புனைய ஓவியம் என்பது என்னது, கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. அடுத்து கிருஷ்ணகிரி கோத்தகிரி, இதில் கிரி என்பதன் பொருள் கிரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மலை அப்படின்றத குறிக்கும். திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்க்கணம் கூற்றுகளில் சரியானவை எவை? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் எழுந்தறியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்கள் விலக்கி கூறும் பழமையான வரலாற்று திருவிளையாடல் புராணம் தவறு. 2வது பாருங்கள், திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் கரெக்டு. வடமொழியையும் தமிழ் மொழியும் நன்கு கற்றிருந்த சான்றோர் ரைட்டு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவிளையா காண்டம் 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்கள் 3200 பாடல்களும் உள்ளன. அது 2மே தவறு. ஓகேங்களா. அடுத்து வந்து பட்டியல் 1 பட்டியல் 2. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது அப்படின்னு சொன்னவர் யார்? கால்டுவெல். ஓகேங்களா. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னவர் யார்? தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னேரில்லாத தமிழ் அப்படின்னு சொல்லுவார். தண்டி அலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது க்ரௌல் பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே. ஓகேங்களா. சிறுபனாற்றுப்படை என்னும் நூலை எழுதியவர் யார்? நல்லூர் நந்தனார். திருமுருகாற்றுப்படை வந்து நக்கீரர். பெருநராற்றுப்படை வந்து மூடந்தம்ம கன்னியார். பெருநராற்றுப்படை வந்து கடியலூர் உத்திரங்கண்ணனார் அப்படின்ற எழுதியிருப்பார். 10 பாட்டு நூல்களை பற்றி இதில் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வரிசை 1 வரிசை 2 பொருத்தி கீழ்கண்ட வகுப்பில் உள்ள சரியான விடைகளை தேர்வு செய்ய. இன்டர்நெட் அப்படின்னா அது இணையம். ஓகேங்களா. சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஜேர்னல்ஸ் மின் இதழ். புக்னா மின்னூல். ஓகேங்களா. ஓகே. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஓகேங்களா. பொருத்தமற்றது எது? ஆண்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலார் யாரிடம் வந்து கற்றார்? தாய்மானவரிடம் வந்து அகற்றுப்பார் கிடையாது. எனக்கு கேட்டிங்கன்னா இப்போ சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாய்மானவர் ரைட்டு. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் போது தாய்மானவருடைய பாடல்கள் ரைட்டு. பராபர கண்ணி தாய்மானவர்கள் இயற்றப்படுது ரைட்டு. ஸோ இதுதான் வந்து தவறு. ஓகேங்களா. அடுத்து வந்து அகநானூற்றின் பட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30, 40 பார்த்திங்கன்னா நெய்தல் திணை. 6, 16, 26, 36 இது இந்த ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா.
அடுத்தது வந்து வல்லை அப்படின்னா வந்து என்னது, வலை அப்படின்னா வந்து மீன்பிடி வலை. அதே வழை அப்படின்னா என்னது, மீன் வகை, வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அடுத்து வாழை அப்படின்னா என்னது, வாழை அப்படின்னா மீன் வகை, வலை அப்படின்னா பொந்து. வலை அப்படின்னா வந்து இந்த பொந்துங்க, எலி வலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொந்து. வாழை அப்படின்னா மீன், வாழைனா மர வகை. 35 கம்பராமாயணத்தில் கம்பரிட்ட போய் ராமாவரதம். ரைட்டு. கூற்றுகளில் சரியானது இதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இரண்யன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை, அதுவும் ரைட்டு தான். மகாயாசனம் பாடலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது இருக்குது. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்படலை போற்றினார். இல்லை, 1000 பாடலுக்கு ஒரு முறை நினைக்கிறேன். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார் அப்படின்னா பானு அகமது மரக்கையார் அப்படின்றவர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் பாடல்கள். சின்ன பையிலே செய்தி கேளடா அப்படின்றது வந்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சின்ன பையிலே செய்தி கேளடான்னு சொல்கிற பாடல் நம்ம காலையில் தான் இதை பற்றி பார்த்தோம். திருவிக்கா தான் இந்த பாடலை வந்து பாடியிருந்திருப்பார். ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் யார், ஒட்டக்கூத்தர். அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி தொகுப்பில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மாணிக்க வாசகர் அப்படின்றது திருக்கோவை. ஆண்டாள் அப்படின்றது எந்த நூல், நாச்சியார் திருவாய்மொழி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர் அப்படின்றது வந்து திருத்தொண்டர் தொகை. திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். முன்னீர் வழக்கம் மகுடுவு வேடில்லை தொல்காப்பியர் வந்து குறிப்பிட்டிருப்பார். அடுத்து வந்து கீழ்கணவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்கன்னு சொல்கிறாங்க. நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், அதுக்கப்புறம் ஆகிய நூல்களை குமரகுருபர் பாடினார். அதாவது தமிழகத்தில் வெஸ்ட் ஒர்க் என்று அழைக்கப்படும் புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். ஸோ தமிழகத்தின் வெஸ்ட் ஒர்க் வாணிதாசன் எங்கே பிறந்திருக்காருன்னு பாருங்கள், புதுவை அடுத்த வில்லியனூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்கார். திலகம் மருதாகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் மருதாகாசி பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்தது. ரைட்டு. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், காமப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு. ஆமாம், ரைட்டு தான். ஸோ அப்போ இதுதான் தப்பு. இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு சொன்னவர் யார், பாரதிதாசன். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் திருப்பெருந்துறையில் இருக்குது. ஓகேங்களா. திருப்பெருந்துறை எந்த மாவட்டம், நாகை மாவட்டத்தில் இருக்குது. கள்ளர் சரித்திரம் எனும் உரைநடை நூல் எழுதியவர் நாமு வெங்கடசுவாமி நாட்டார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டியவர் அப்துல் ரகுமான் அப்படின்றவர். மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்றது. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லியிருப்பார். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலிய என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலிய அப்படின்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். பட்டியல் 1 பட்டியல் 2 புதுமை பித்தன் அப்படின்றவர் சே விருதாச்சலம் அப்படின்றவர். ஈரோடு தமிழன்பன் வந்து ஜெகதீசன். வாணிதாசன் அப்படின்றது எத்திராஜு. கண்ணதாசன் அப்படின்றது முத்தையா. இதெல்லாமே அவங்களுடைய இயற்பெயர்கள். ஓகேங்களா. அடுத்து 50 பொருந்தாத சொல்லை கண்டறிக. தந்தை சுக்கு வேர்ப்பு கிள்ளை அப்படின்றது வந்து என்னது, வேர்ப்பு அப்படின்றத என்னது, பொருந்தாத சொல். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த 50 வந்து நெக்ஸ்ட் காணொலியில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, பாய்.